Hello friends, welcome back to my channel. கதை கேட்க வந்துட்டிங்களா? வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம் வித் ஜூலி பிள்ளை. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பெருமை பேசக்கூடாது அப்படின்றத அழகாக சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த ஸ்டோரியில் ஒரு அழகான கிளி வந்து ஒரு மரத்தில் உட்காந்துருந்துச்சான். அந்த கிளி வந்து யாரை பார்த்தாலும் இங்கே பார்க்குறியா, நான் பாடி காட்டவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீ 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 கீன்னு கத்திக்கிட்டே இருக்குமா. அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு குயில் கேட்டுச்சா, என்ன கிளி, ஏன் நீ போகிற வர்றவங்கள்ட்டெல்லாம் வந்து நான் பாடி காட்டவா நான் பாடி காட்டவான்னு சொல்கிற, நீ அழகாக தானே பாடுற, அதையே நீ அடுத்தவங்களுக்கு பாடி காமிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே இல்லை, என்கிட்ட இருக்க எபிலிட்டி அது தானே, நான் அதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி வந்து சொல்லிச்சான். உடனே அதுக்கு குயில் சொல்லிச்சான், நான் கூட தான் அழகாக கூவேன், நீ நான் கூவி என்னைக்காவது கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அப்படியா, எங்கே நீ கூவு அப்படின்னு சொன்னோடனே அது வந்து கூவோ கூவோ அப்படின்னு கூவுச்சான். உடனே கிளி வந்து இவன் என்னடா நம்மளை விட அழகாக கூவுறான் அப்படின்னு சொல்லிட்டு குயிலை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போ வந்து ஒருவேளை குயில் நம்மளை விட அழகாக பாடுதோ அப்படின்னு சொல்லிட்டு கிளி என்ன பண்ணுச்சா, கூட கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2 பேர் போகிறவங்க 3 பேர் போகிறாங்கன்னா கூப்பிட்டு வச்சு அதோட பெருமையை சொல்லுமா. இப்போ வந்து 5 பேர் 6 பேரை கூப்பிட்டு வச்சு நான் வந்து அழகாக பாடுறேன்னா, நான் வந்து குயிலை விட அழகாக பாடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்பேர் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிச்சான். இதனால ஒரு நாள் சளிப்படைஞ்ச ஒரு காக்கா வந்து என்ன சொல்லிச்சா, எப்பா சாமி நீ நிப்பாட்டு, எதுக்கு நீ இப்போ தற்பெருமை பேசுகிற, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, நான் அழகாக பாடுறேன்னான்னு கேட்டேன், அதுவே எங்களுக்கு ஓகே கிடையாது, இப்போ வந்து குயிலை விட நான் அழகாக பாடுறேன்னான்னு கேட்குறேன், அது எப்படி நீ வந்து பண்ணலாம், முதல்ல இந்த தற்பெருமையை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கிளி வந்து மனசுடைஞ்சு போயிடுச்சான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்க எபிலிட்டியை நம்மளோட செயல்கள் மூலமாக காமிக்கணுமே தவிர, நம்ம வந்து வாய் வார்த்தைகளில் எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப மாயாஜாலம் காட்டக்கூடாது. நம்மளோட திறமை என்ன, நம்மளோட மதிப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சவங்க அவங்களே நம்மளை பற்றி நல்ல விதமாக 4 பேர்கிட்ட பேசுவாங்க. நம்மளை பற்றி நல்ல விதமாக 4 பேர்கிட்ட பேசணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்றது தான் இந்த அழகான கதை உணர்த்துது. ஸோ இதிலேருந்து இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து, நம்மக்கிட்ட இருக்கிற எபிலிட்டி நல்லா இருக்குன்னா நம்ம அதை வந்து வளர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நம்ம வழியை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும். யாரையும் கூப்பிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு வந்து இல்லை. அதே மாதிரி நம்ம யாரையும் நம்ம கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிவிட்டு நான் கிளம்பிக்கிறேன். பாய். Subscribe for more stories and more videos. Thank you. Bye-bye.